உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அங்க பாருங்கம்மா, ராணி வரா. அழகா இருக்கல்ல? வாமா மல்லிகா வா. மல்லிகா, அம்மா கால்ல விழு. நல்லா இருமா மல்லிகா. அம்மா ராணி, நீ உருவத்துல மட்டும் பொம்மி இல்லம்மா, நீ உள்ளத்திலையும் பொம்மிதான். மல்லிகாவை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அம்மா, பொம்மி அக்கா எனக்கு அக்கா மட்டும் இல்ல, என்னோட கொலசாமி மாதிரி. உங்க குடும்பமும் எங்க குடும்பம் தான். அம்மா, எனக்கு அந்த பையனை. ஏய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல வரியா? நான் தான் உன்னை இன்னும் சின்ன பொண்ணுன்னே நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அக்கா மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா நல்லா இரு மல்லிகா. நல்லா ராணி, கூட்டிட்டு போமா. வா. பாத்துமா, அந்த பக்கமா கூட்டிட்டு போ. வாங்கம்மா, நாமளும் போலாம். வா. எல்லார்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆயு காமார்த்த சித்தைய பிரதமம் வக்ரதாண்டம். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னது அக்காவா? மன்னிச்சிருங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கிருஷ்ண பெங்காஜம் கஜகர்ணக. இந்தாங்க கொடுங்க. போடுங்க. கஜவக்ரம். இந்தாங்க மாலை போடுங்க. தேங்க்யூ. லம்போதரம் பஞ்சமஸ்தம் விகடமேவச சப்தமம் விக்னராஜம் தும்ரவர்ணம். இந்தம்மா, இதை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இந்தாங்க, இந்த புஷ்பத்தை எடுத்து அக்னி குண்டத்துல போடுங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. நீங்க வாங்கிக்கோங்கம்மா. கொடுமா. ஓம் மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபோதே த்வம் சஞ்சீவ சரதாம் சதம். கெட்டிமான கூட்டுக்கோ. என்ன வேணி? குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த பரமேஸ்வரன் தான் இந்த கண்ணாலத்தை நட்டி வச்சுக்கிறாரு. மல்லிகா கையால சிவனுக்கு காணிக்க முடிச்சு வைக்க சொன்ன. இத்தனை பிரச்சனை இருக்குது, எல்லாம் தீந்து நல்லபடியா கண்ணாலம் நடக்கணும்னு நான் வேண்டியிருந்தேன். எல்லாம் அவரோட அருள் தான். அந்த காணிக்கை எத்துன்னு போய் உண்டியல்ல போடணும். சரிம்மா. ஆமாமா, நாம எல்லாருமே கூட சேர்ந்து போலாம். நமச்சிவாய மந்திரத்துக்கு மிஞ்சிய மந்திரம் இல்ல, அந்த நாதருக்கு மிஞ்சிய கடவுளே இல்லைன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க?
யார் அது? மல்லிகா, யார் இது? தெரியல ராணி. அன்னைக்கு நீ உன் தங்கச்சியோட கண்ணால முடிச்சிட்டு வந்துருவேன்னு சொன்னல. சரி, எனக்கும் வீட்ல நிறைய வேலை இருக்கு, உன்னாண்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு வெளியே வந்தேன். அப்ப இவங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னான்னு கேட்டேன். தமனாக்காவை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் தான் இப்ப வந்துருவாங்க, இங்கே இருங்கன்னு சொன்ன ராணி. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏம்மா தமனா, யாருமா இது? ஒருவேளை நேத்ரா ஏதாவது அனுப்பியிருப்பாங்களோ? எதுக்கும் ஆமான்னு சொல்லி வைப்போம். ஓ, நீதானா அது? தாத்தா, நான் தான் வர சொன்னேன். ராணிக்கு இனிமே வாந்தி தலை சுத்தல்னு இருக்கும். அதுக்காக வீட்டு வேலைக்கு அவளுக்கு ஒத்தாசையா இருக்குமேன்னு ஒரு ஏஜென்சி கிட்ட வீட்டுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அம்மா, உன் பேர் என்ன? கூகை. நல்ல காரியம் பண்ண தமனா. சரி வா, உள்ள போலாம். தாத்தா வாங்க. என்னங்க, ஒரு நிமிஷம். சரி ராணி, அப்ப நான் கிளம்புறேன். இங்க பாரு, நான் தான் உனக்கு தேவையில்லாம சங்கடத்தை கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் எப்ப வேணாலும் வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஓகே, பாய். தமனா, யாரு இவளை இறக்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஐயோ, எனக்கே தெரியாத. ஒருவேளை நேத்ரா ஏதாவது பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்களான்னு தெரியல. நீங்களாம் உள்ள போங்க, நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு கேட்டு சொல்றேன். என்ன தமன்னா, அவங்க யாரு என்னங்கிற டீட்டெயில நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே. ஷேண்டா, எதுக்கு அந்த ராணிக்கு சந்தேகம் வந்து நம்மள மோப்பம் பிடிக்கிறதுக்கா? கரெக்டா சொல்றா. அவ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவ கழுகு மாதிரி நம்மளையே பாத்துட்டு இருக்கா. அவ கேட்டுட்டு வரட்டும், நாம உள்ள போலாம். வாங்க, போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.